நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை யோவேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21வது வார்த்தை. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கு ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். என்ன பெரிய காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நான் ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். நான் எப்படிப்பட்ட தெய்வம் என்பதை நீ அறிந்திருக்கிறாய் அல்லவா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயத்தை நான் செய்வேன். பெரிய காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, சூழ்நிலைகள் ஒருவேளை பெரிய காரியங்கள் நடக்கிறதுக்கு அதாவது சாத்தியம் இல்லாத போரா இருக்கலாம், அனுகூலம் இல்லாதது போல இருக்கலாம், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அது எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நிலையாக இருந்தாலும் சரி, நான் உன் சூழ்நிலைகளை மாற்றி உனக்கு நான் அற்புதம் செய்ய போகிறேன். பெரிய காரியம், பெரிய காரியம். இந்த பெரிய காரியம் பணத்தால முடியாத காரியம், செல்வத்தால முடியாத காரியம், ஞானத்தால முடியாத காரியம், ஆள் பலத்தால முடியாத காரியத்தை கர்த்தரே முன்னின்று அதை செய்ய போகிறார். பயப்படாதீங்க. பயந்து கொண்டிருக்கீங்களா? சில காரியங்கள் நடக்கவில்லையே, காலம் தாமதித்துக் கொண்டிருக்கிறது என்று ஒரு பெரிய பயம் ஒருவேளை உங்களை பிடித்திருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை கவனியுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாத மகனே, மகளே, பயப்படாத. ரொம்ப சந்தோஷமா இரு. ஏன் தெரியுமா நான் சொல்லுகிறேன்? நீ சந்தோஷமாயிரு என்று, நீ என் மகிழ்ந்து களிகூறு என்று சொல்லுகிறேன் தெரியுமா? நான் உனக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். பெரிய காரியங்களை எதிர்பார்த்து சோர்ந்து போயிருக்கிறாயோ, மனம் தளர்ந்து போயிருக்கிறாயோ, நான் இன்றைக்கு உனக்கு அற்புதத்தை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, பெரிய காரியங்கள் நீங்கள் நினையாத இடத்துல இருந்து வரும். நீங்கள் யோசித்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். கர்த்தர் செய்யற காரியங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கு தெரியுமா? அது நம்முடைய கண்களுக்கு அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது எப்படி ஆச்சு, இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லுகிற அளவிற்கு தேவன் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார். கண்பான தேவ பிள்ளைகளை பாருங்கள், 5 அப்பம் 2 மீனை கொண்டு கர்த்தர் 5000 பேருக்கு மேல போஷிக்கிறார். அது எப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியம். ஜனங்கள் பசியோடு இருக்கிறார்கள். இருக்கிற இடமோ வனாந்தரம். நேரம் காலம் சென்று விட்டது. சூரியன் மறைகிற நேரம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சூழ்நிலைகள் எல்லாம் எதுவுமே நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கடுகளவு கூட நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் பாருங்கள், அந்த இடத்துலதான் தேவன் அற்புதம் செய்கிறார். அந்த இடத்துலதான் தேவன் பெரிய காரியங்களை செய்யறார். எல்லாரையும் பந்தியில அமர சொல்கிறார். சீஷர் எல்லாம் கேட்கிறாங்க, என்ன ஆண்டவரே, நீ என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா ஒரு சின்ன பயம் இருக்குது, ஒரு சின்ன தயக்கம் இருக்குது. இது என்ன நடக்க போதோ, வனாந்திரத்துல வேற இருக்கணும், வனாந்திரத்துல இருந்து கொண்டு நம்ம இப்படிப்பட்ட காரியத்தை எதிர்பார்ப்பது நம்முடைய முட்டாள்தனம் கூட. அந்த சீஷர்கள் எல்லாம் பயந்து போயிருக்கிறாங்க. கர்த்தர் என்ன செஞ்சா தெரியுமா? இந்த வனாந்திரத்துல பசியோடு கூடி ஜனங்களுக்காக அவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் 5000 பேருக்கு மேலாக அதை போஷிப்பதற்கு கொடுத்தாராம். கண்பான தேவ பிள்ளைகளே, இப்போ வனாந்திரத்தை போல இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாத போல இருக்கலாம், காரியத்துக்கு சாத்தியக்கூறே இல்லாம இருக்கலாம், வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. ஒரு கடுகளவு கூட வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த வாய்ப்பற்ற நிலையில் கூட இருக்கலாம். மனிதர்கள் எல்லாம் சொல்லி இருக்கலாம், முடியாது என்று கூட முடிச்சு போட்டு வைத்திருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசுகிறார். நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன், நிச்சயமாய் செய்வேன் மகனே, மகளே, நான் பெரிய காரியங்களை செய்வேன். உங்க வேலையில கர்த்தர் செய்வார், உங்க பிசினஸ்ல கர்த்தர் செய்வார், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வார், குறிப்பா அவங்களுடைய வருமானத்துல கர்த்தர் செய்வார். அநேக காரியங்களை குறிச்சு ரொம்ப கவலையோட துக்கத்தோடு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன் மகனே, பயப்படாத, பயப்படாத. சூழ்நிலைகள் எல்லாம் வித்தியாசமா இருக்கிறது, இது நடக்குமா நடக்காதா என்று பயப்படாதே. நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன். பெரிய காரியங்களை இன்னைக்கு ஆண்டவர்ட்ட எதிர்பாருங்க. எதிர்பார்க்கிறீங்களா? கர்த்தர் செய்வார். நான் இந்த காரியம் எனக்கு நடக்கணும்னு எதிர்பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன்னு நீங்க சொல்றீங்களா? உங்க எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறதோ அந்த எதிர்பார்ப்பை பரலோகத்தில் இருக்கிற தேவன் நிறைவேற்றுவார். நம்ம நிறைய நேரம் பெரிய தெய்வத்தை கும்பிடுறோம், நம்மகிட்ட பெரிய திட்டங்கள் இருக்காது, பெரிய எண்ணங்கள் இருக்காது, பெரிய காரியங்கள் எதிர்பார்க்க மாட்டோம். அது எங்க நடக்க போகுது,
அது எங்க கிடைக்க போகுது, அது எங்க தீர போகுது, எங்க அந்த வியாதி சுகமாக போகுது, எங்க அந்த வேதனை மாற போகுது, எங்க நான் மாத்திரையை நிறுத்துறது, எங்க அந்த இடத்தை வாங்குறது, எங்க அந்த வீட்டை கட்டுறது, எங்க சரியாக போகுது, எங்க படிக்க வைக்கிறது, எங்க வேலை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லியே நாம் பெரிய தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருந்தால் நமக்குள்ளே சின்ன சின்ன காரியங்களை குறித்த தயக்கங்கள் உண்டாயிருக்கும். இன்றைக்கு அதெல்லாம் தூரத்துக்கு போட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கீங்கல்ல, பெரிய காரியங்களை செய்வேன்னு நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமா எனக்கு நீ செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்ற விசுவாசத்துக்குள்ளே கண்களோடு கூட பாருங்க. சொல்லுங்க, ஒரு காரியத்தை செய்ய போறீங்களா? கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்வார், அவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். மகிழ்ந்து கழிவுங்கள். இன்றைக்கு உங்கள் துக்கங்கள் எல்லாம் மாறட்டும். கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை வாய்க்க பண்ணுவாராக. இந்த நாள் ஒரு சந்தோஷத்தினாலாய் மகிழ்ச்சியினாலாக தேவன் மாற்றி கொடுப்பாராக. God bless you.